வெல்கம் டு மாம்ஸ் கிச்சன் குக்குடு வித் லவ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ஆனந்தி பிரேம். எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே நாங்களும் சூப்பராக இருக்கோம். இது ஒரு ட்ராவல் விலாக் தான். ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் என்ஜாய் பண்ணதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். இது பார்த்திங்கன்னா மகளிர் மட்டும் அப்படிங்கிற மாதிரி தான். வாங்க இந்த சூப்பரான விலாகுக்குள்ளே போகலாம். மார்னிங் பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ளைட் பார்த்திங்கன்னா 9 இருந்தது. ஸோ அதனால் ஏர்லியாக எழுந்திரிச்சு 4 பேருமே குளிச்சுட்டு சூப்பராக கிளம்பிட்டோம். என்னோடய நாத்தனாரும் பொண்ணும் சீக்கிரமாக நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஒரு நாள் முன்னாடியேவும் அப்படி தான் நாங்கள் எல்லோரும் 4 o'clock அந்த மாதிரி எழுந்திரிச்சு எல்லோரும் குளித்து சூப்பராக ரெடியாகி வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. 6 o'clock நாங்கள் அங்கே ரீச் ஆயாச்சு. ஒரு 2 hours பிஃபோரே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் நம்ம போய் எல்லாமே செக்இன் பண்ணி எல்லாமே அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்துட்டு நம்மளோட ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன் எல்லாமே முடிச்சுட்டு நம்ம உள்ளே போகிறதுக்கே பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 7:40 7:08 நாங்கள் போய் உள்ளே உட்காந்துட்டோம். உள்ளே போய் உட்காந்துட்டு நல்லா சூப்பராக ஜாலியாக எல்லா பக்கமும் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே நாங்கள் கொஞ்ச நேரம் எல்லாம் ஃபோட்டோஸ் அந்த மாதிரியெல்லாம் எடுத்தோம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லா அந்த க்ளவுடு இல்லாமல் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த சன் பார்க்குறதுக்கே அவ்வளோ ரொம்ப சூப்பராக இருந்தது. இது மார்னிங் பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் பார்த்திங்கன்னா 6 மணி தான். 6 மணிக்கு பார்த்திங்கன்னா சன் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டேவும் ஜாலியாக நாங்கள் கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக என்னோடய ஹஸ்பண்ட் தான் பார்த்திங்கன்னா இந்த ட்ராவலுக்கான எல்லா இதுவுமே ஏற்பாடு பண்ணது. ஆக்சுவலாக இது 2 மேரேஜ் அட்டன் பண்ணுறதுக்காக நாங்கள் கிளம்புனது. இந்த மேரேஜ் பார்த்திங்கன்னா க்ளோஸ் ரிலேட்டிவோடது, கண்டிப்பாக அட்டன் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். என்னோடய கணவருக்கு லீவ் கிடைக்காதங்காட்டி பார்த்திங்கன்னா நானும் என் பொண்ணும் பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். இது பார்த்திங்கன்னா உண்மையாலுமே மகளிர் மட்டும் அப்படிங்கிற மாதிரி 4மே லேடிஸாக நாங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக பெங்களூர்லேருந்து ட்ரிவாண்ட்ரம் போக வேண்டியது இருந்தது. ட்ரிவாண்ட்ரத்தில் ஒரு மேரேஜ் இருந்தது. 2 மேரேஜுமே ஒரே நாளில் வச்சுட்டாங்க. அதனால் ஒரு மேரேஜ் பார்த்திங்கன்னா நாங்கள் ரிசப்ஷன் மட்டும் அட்டன் பண்ணணும். அது ட்ரிவாண்ட்ரம் போகிறோம். அங்கே நம்ம அனந்த பத்மநாபரை பார்க்காமையா கண்டிப்பாக அந்த ஒரு கோவிலை நம்ம பார்த்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக குழந்தைகளோடு நாங்கள் கிளம்பினது. ரொம்ப சூப்பராக இந்த ட்ரிப் அமைஞ்சிருந்தது. உண்மையாலுமே சொல்லப்போனால் நம்ம பொன் குழந்தைகளோட இப்படி செப்ரேட்டாக நம்ம அவங்க கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது அப்படிங்கிறது அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் நானும் என் பொண்ணும் இவ்வளோ லாங்காக போகிறது. அதே மாதிரி தான் என்னோடய நாத்தனார் பொண்ணும் அதே மாதிரி தான். என்னோட பொண்ணும் சரி அவங்க பொண்ணும் சரி 2 வருஷம் அந்த மாதிரி தான் டிஃப்ரென்ஸு. ஸோ அவங்க 2 பேருமே நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். அதே மாதிரி தான் என்னோட சின்ன நாத்தனார் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப க்ளோஸு. அதனால் நாங்கள் 2 பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். அதனால் எங்களுக்கு நல்லா செட் ஆகிடுச்சு இந்த ட்ரிப்பு. ரொம்ப என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தோம் நாங்கள். உண்மையாலுமே ஃப்ளைட்டில் போகிற அனுபவமே ஒரு தனி தாங்க. அதுவும் நம்ம குழந்தைங்கள கூப்பிட்டுட்டு தனியாக போகிறப்ப பார்த்திங்கன்னா நமக்கே ஒரு மாதிரி பயமாக தான் இருக்கும். எனக்கு எப்போ ஃப்ளைட்டில் போனாலுமே ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு பயம் எப்பயுமே இருக்கும். ஆனாலும் சரி அது காமிச்சிக்காமல் அப்படியே டேக் ஆஃப் ஆகிடுச்சு. ஒரு 1/2 an hourலேயே பார்த்திங்கன்னா பெங்களூர்லேருந்து நாங்கள் திருவனந்தபுரத்தில் ரீச் ஆயாச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது. வெதரும் கூட அவ்வளோ என்ன சொல்கிறது, என்ஜாய் பண்ணிட்டு போனோம். மேலேருந்து பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. அப்படியே நேச்சர் அப்படிங்கிறது சத்தியமாக சொல்கிறேன், அது ஒரு கடவுள் நமக்கு வரப்பிரசாதம் தான். இதெல்லாம் நம்ம அப்படியே பார்க்குறப்ப நம்மளை அறியாமல் நம்ம அவ்வளோ என்ஜாய் பண்ணோம் நாங்கள் குழந்தைகளோட. ஃப்ளைட்டில் போகிறப்ப பார்த்திங்கன்னா எங்களுக்கு நாங்கள் எதுவுமே பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே சாப்பிடல. அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக புட்டு கடலைக்கறி அந்த மாதிரிலாம் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிட்டோம், நாங்கள் எதுவுமே சாப்பிடல. ஆனால் ஃப்ளைட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சின்னதாக ஒரு பிஸ்கெட் அந்த மாதிரி கொடுத்தாங்க, ஸ்நாக்ஸ் மாதிரி. அதுதான் நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம என்ஜாய் பண்ணிகிட்டே ஒரு 1/2 an hourல ரீச் ஆயாச்சு திருவனந்தபுரம்.
திருவனந்தபுரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ரிலேட்டிவ்ஸ் அவங்க தான் வந்து நமக்கு வந்து கோவளம் பீச் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரூம் வந்து புக் பண்ணியிருந்தாங்க. இதுதான் வந்து நமக்கு ஃப்ளைட்டில் வந்து கொடுத்த ஒரு ஸ்நாக்ஸு. இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளாரியே வந்து திருவனந்தபுரம் ரீச் ஆயாச்சு. அவ்வளோதான் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போச்சு. ஆனால் வந்து ஏதோ மிதந்துட்டு இருக்கிற மாதிரியே தான் இருந்தது ஃப்ளைட்டில் போகும்போது. ரொம்ப சூப்பராக இருந்தது. குழந்தைகளோட நம்ம தனியாக போகிறது அப்படிங்கிறது நம்ம பெண் குழந்தைகளோட போகிறது ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அவங்க அவ்வளோ பெரியவங்க ஆயிட்டாங்க. நம்மளை எவ்வளோ டேக் கேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம அவங்க கூட தனியாக போகிறப்ப தான் நமக்கு வந்து அதோட இது என்ன அப்படிங்கிறது தெரியும். அவ்வளோ பார்த்துக்கிட்டாங்க. அந்த ஃப்ளைட்டில் வரும்போது என்ன பண்ணணும், என்ன ஃபார்மாலிட்டிஸ் அதெல்லாம் வந்து அவங்களே அழகாக நம்மளை கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ நம்ம குழந்தைகள நம்ம கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போன அந்த ஒரு சிச்சுவேஷன் மாறி இப்போ அவங்க கையை நம்ம பிடிச்சிட்டு போகிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தது. உண்மையாலுமே வந்து அதை பார்க்குறப்ப ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. எவ்வளோ சீக்கிரமாக நம்ம குழந்தைங்க வளர்ந்துட்டாங்க அப்படிங்கிறது. உண்மையாலுமே வந்து அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா அனந்த பத்மநாபன் கோவிலுக்காக கிளம்பியாச்சு. மார்னிங் சீக்கிரமாக எந்திரிச்சு குளிச்சுட்டு உள்ளே போயிட்டு வந்தாச்சு. நல்லா தரிசனமாச்சு. காலையிலேயே சீக்கிரமாக முடிச்சாச்சு. அங்கேயே பார்த்திங்கன்னா ஆற்றுக்கல் பகவதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்கும். இது வருஷத்தில் ஒரு தடவை பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பொங்கல் வைப்பாங்களாமா. இந்த கோவில் வந்து அவ்வளோ பிரசித்தி வாய்ந்த ஒரு நல்ல அம்மன் கோவில். இங்கே பார்த்திங்கன்னா தமிழர்கள் ரொம்ப ஜாஸ்தியாக வருவாங்க கன்னியாகுமரியிலேருந்து அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சொன்னாங்க. ரொம்ப சூப்பரான ஒரு சாமி பகவதி அம்மன். நல்லா என்ஜாய் பண்ணி சாமி கும்பிட்டுட்டு ரொம்ப திருப்திகரமாக வெளியில் வந்தோம். இங்கேயே பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. அன்றைக்கி வந்து ரிசப்ஷன் இருந்தது. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நாங்கள் கோவளம் பீச் போனோம். ஏன்னா பீச் போகணும் அப்படிங்கிறது வந்து நம்ம பசங்களோட பெரிய பெரிய ட்ரீம். அங்கே போயிட்டு என்ன சொல்கிறது சீ ஃபுட்டு சாப்பிடணும் அப்படிங்கிறது அவங்களோட பெரிய ஆசை. அதை வந்து நம்ம சரி ஃபஸ்ட்டு கோவிலெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா போய் நம்ம சீ ஃபுட் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அமைதியாக இருக்க வச்சு சாமி கும்பிட வச்சாச்சு. வந்தாச்சு நம்ம கோவளம் பீச்சுக்கு. ஆனால் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து கொஞ்சம் கடல் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது சீற்றம் ஜாஸ்தியாக இருந்தது. ஐ மீன் நல்ல அலைகள்லாம் வந்து பெருசு பெருசாக வந்துட்டு இருந்தது. ஸோ அதனால் வந்து அங்கே வந்து இப்போ யாருமே வந்து அங்கே குளிக்கக்கூடாது, உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து பெருசாக அந்த என்ன சொல்கிறது கயிறு கட்டியிருந்தாங்க. அதுக்கு தாண்டி உள்ளே போக முடியாத அளவுக்கு செக்யூர் பண்ணியிருந்தாங்க. யாருமே இல்லை. ஃபாரினர்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃபாரினர்ஸும் இங்கே வந்து உட்காந்து நல்லா ஃபிஷ் கறி அந்த மாதிரிலாம் சாப்பிட்டு செமையாக என்ஜாய் பண்ணுவாங்களாம்மா இங்கே. நம்ம போன நேரம் பார்த்திங்கன்னா பீச்சுக்குள்ளார போய் கூட கால் கூட நினைக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. நல்லா ஃபோட்டோஸ் எடுத்தோம், வீடியோஸ் எடுத்தோம். குழந்தைகளோட நம்ம பெண் குழந்தைகளோட தனியாக போய் அந்த மாதிரி என்ஜாய் பண்ணுறது அப்படிங்கிறது உண்மையாலுமே லைஃப்பில் யாரெல்லாம் இந்த மாதிரி பெண் குழந்தைங்க வச்சுருக்கீங்களோ ஓரளவுக்கு காலேஜ் வந்த மாதிரி பெண் குழந்தைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் அவங்க கூட போகிறது. நம்ம பெண் குழந்தைங்க வளர்ந்துட்டாங்க அப்படிங்கிறத வந்து அவங்க நம்மளை வந்து எப்படி பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம அவங்கள கூட்டிகிட்டு போகிறப்ப தான் தெரியும். அவங்க வந்து இன்னும் சின்ன குழந்தைங்க அப்படின்னு நாம் நினச்சிட்ருப்போம். ஆனால் வந்து அவங்க அவ்வளோ மெச்சூர்டாக சூப்பராக நம்மளை எவ்வளோ சூப்பராக என்ன சொல்கிறது செக்யூர்டாக அவ்வளோ நம்மளை சூப்பராக கூட்டிகிட்டு போனாங்க. நாங்கள் உண்மையாலுமே ரொம்ப என்ஜாய் பண்ணணும். என்னோடய நாத்தனாரும் சரி நானும் சரி நல்லா என்ஜாய் பண்ணணும் நம்ம குழந்தைகளோட. இந்த டைமை வந்து அவங்களும் லைஃப் ஃபுல்லாக எப்பயுமே வந்து அது மெமரிஸாக ஸ்வீட் மெமரிஸாக அவங்கக்கிட்ட இருக்கும். எங்கேயாவது குழந்தைகளோட அம்மா வந்து உட்காந்து சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்க ஏஜ் ஆகும்போது நானும் எங்கள் அம்மாவும் இந்த மாதிரி வந்திருந்தோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த மெமரிஸ் வந்து கண்டிப்பாக வரும். நல்ல ஒரு சூப்பராக ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இங்கே வந்துட்டு நாங்கள் வந்து உட்காந்து குழந்தைகளுக்காக அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அவங்க வந்து கிராப் தான் வேணும் அப்படின்னாங்க. அப்புறமா ஃபிஷ் வந்து அந்த இலையில பொதிச்ச ஃபிஷ் வேணும் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அது மட்டும் ஆர்டர் பண்ணியாச்சு. நாங்கள் 2 பேருமே வெஜிடேரியன் தான். அவங்க சாப்பிட்டதை நாங்கள் வந்து அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு பார்த்துட்டு இருந்தோம். நாங்கள் வந்து கிழங்கும் அதுக்கப்புறமா அதுக்கு ஒரு பச்சை சட்னி ஒன்று கொடுத்தாங்க. சும்மா அமேசிங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. அது நாங்கள் சாப்பிட்டு முடிக்கவே பார்த்திங்கன்னா ஆப்பமும் அப்புறமா இஷ்டும் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். குழந்தைங்க பாருங்கள் அவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. இதெல்லாம் வந்து லைஃப்பில் என்ன சொல்கிறது வாழும்போதே சொர்க்கம் அப்படிங்கிறது வந்து
இதுதான் அப்படிங்கிறத அந்த நிமிஷத்தை வந்து நாங்கள் அவ்வளோ என்ஜாய் பண்ணணும். ஆப்பம் அவ்வளோ சின்ன சின்னதா இருந்தாலும் ரொம்ப டேஸ்டியா இருந்தது. அ வெஜிடேரியன் அப்படின்னா நான் வந்து திருப்பதிக்காக வேண்டியிருந்தேன். அதனால தான் வந்து திருப்பதி போற வரைக்கும் நான் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட நாத்தனாரும் அதே மாரி தான். அவங்க வந்து இங்க வந்து ஸ்ராவண மாசம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு 30 டேஸ் வந்து சாப்பிட மாட்டாங்க. அதனால 2 பேருமே வந்து வெஜிடேரியனா போயிடுச்சு. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரிசப்ஷனுக்கே வந்து நான்வெஜ் தான் போட்டாங்க. ஆனா, நாங்க 2 பேருமே வந்து வெஜிடேரியன் சாப்பிட்டுட்டு இருந்தோம். குழந்தைகள்லாம் வந்து ரொம்ப சூப்பரா என்ஜாய் பண்ணுனாங்க. இந்த மாரி தான் எங்களோட ட்ரிப்பில வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ட்ரிவாண்ட்ரம் ட்ரிப் வந்து ரொம்ப அமேசிங்கா சூப்பரா இருந்தது. இது சாப்பிட்டு முடிச்சோடனே பார்த்திங்கன்னா, நாங்க எல்லாருமே கிளம்பி ரிசப்ஷனுக்காக சூப்பரா கிளம்பி ரெடியாகி போயாச்சு. அங்கே ரெடியாகி போனதுக்கப்புறமா ரிசப்ஷன் முடிஞ்சோடனே 7:30க்கு பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து ட்ரெயின் இருந்தது. அங்கேருந்து பாலக்காடு போகணும். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த நாள் பாலக்காடும் போயாச்சு. அங்கே தான் வந்து எங்களுடைய குலதெய்வம் இருந்தது. ஸோ குலதெய்வத்தையும் நம்ம வந்து பார்க்கணும் வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நாங்கள் 4 பேருமே வந்து கோவிலுக்கும் வந்தாச்சு. நல்லபடியாக சாமியும் கும்பிட்டுட்டு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஹிஸ்டாரிக்கல் நல்ல ஒரு ட்ரிப்பாகவும் அமைஞ்சது. நல்லா அந்த பிளேசஸ் எல்லாம் வந்து பத்மநாபன் கோவில், விநாயகர் கோவில் கூட ஒன்று இருந்தது அங்கே. ஆற்றுக்கல் பகவதி இதெல்லாம் பார்த்தது வந்து நம்ம குழந்தைகளுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மெமரீஸில் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அவங்களையும் கூட்டிகிட்டு போய் காமிச்சிட்டு அழகாக வந்தாச்சு. பாலக்காடில் தான் பார்த்திங்கன்னா இன்னொரு மேரேஜ் இருந்தது. அந்த மேரேஜ் முன்னாடி தான் மார்னிங் எந்திரிச்சோன்னே சீக்கிரமாக சரி நம்மளுடைய குலதெய்வமும் அங்கே தான் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு செமட்டிக்காவு பகவதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியை வேண்டிட்டு முடிச்சுட்டு வேண்டுதல் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வர்றப்ப தான் இது வந்து பார்த்திங்கன்னா ராமசேரி இட்லி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஃபேமஸில் அந்த இட்லி பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு இன்னொரு மேரேஜ் அட்டன் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா பாலக்காடு வந்தாச்சு. இங்கேயும் பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் டெம்பிள் இருந்தது, பகவதி அம்மன் டெம்பிளும் இருந்தது. அதெல்லாம் போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா மண்டபத்துக்குள்ளே போனோம். மண்டபத்துக்குள்ளே போனால் பார்த்திங்கன்னா மேரேஜ் பார்த்திங்கன்னா குருவாயூரில் தான் இருந்தது. அவங்க குருவாயூர் முடிச்சுட்டு அப்புறமா ரிசப்ஷனுக்கு தான் வந்து இங்கே வந்திருந்தாங்க. ரொம்ப சூப்பராக வந்து நல்லபடியாக மேரேஜ் ரிசப்ஷன் எல்லாமே அட்டன் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு திருப்திகரமாக கோயம்புத்தூர் வந்தாச்சு. இந்த மேரேஜில் பார்த்திங்கன்னா ஃபுட் அப்படிங்கிறது வந்து நம்ம கேரளா ஃபுட் அப்படிங்கிறது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. 21 ஐட்டம்ஸ் வச்சு சூப்பராக ஓணம் சத்யா மாதிரியேவும் அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்ட ஒரு விஷயம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா நாங்கள் வந்து மேரேஜ் அட்டன் பண்ணுறோம். நம்ம குழந்தைங்க அந்த 9th ஸ்டாண்டர்ட் வந்தாலே நம்மளால் வந்து எந்த ஒரு விசேஷமும் அட்டன் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து நாங்கள் ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்புறமா அட்டன் பண்ண ஒரு சூப்பரான ஒரு மேரேஜ். இந்த வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் மீ. இன்னொரு அடுத்த ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.